எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை பர். அதாவது இப்ப தமிழ்ல நம்ம ஆனால், மீது, மேலே இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றோம்ல. இதை தான் ஹிந்தியில பர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல ஆன் இல்லைன்னா பட் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிலேட்டட் நம்ம ஒரு சில சென்டென்ஸ் பார்ப்போம். I called him but he did not come there. I called him but he did not come there. நான் அவரை அழைத்தேன் ஆனால் அவர் அங்கு வரவில்லை. मैंने उसे बुलाया पर वह नहीं आया. मैंने उसे बुलाया पर वह नहीं आया. The remote is on the table. The remote is on the table. Remote மேஜையில் இருக்கிறது. Remote மேஜையில் இருக்கிறது. Remote टेबल पर है. रिमोट टेबल पर है. Write your name on the paper. காகிதத்தில் உங்கள் பெயர் எழுதுங்கள். காகிதத்தில் உங்கள் பெயர் எழுதுங்கள். कागज पर अपना नाम लिखो. कागज पर अपना नाम लिखो. The picture is on the wall. The picture is on the wall. படம் சுவரில் உள்ளது. படம் சுவரில் உள்ளது. तस्वीर दीवार पर है. तस्वीर दीवार पर है. The book is on the table. The book is on the table. புத்தகம் மேஜையில் உள்ளது. புத்தகம் மேஜையில் உள்ளது. किताब मेज पर है.